லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். ஆற்றலுமாய் கடவுள் இருக்கின்றார். துன்பம் வரும் வேளையிலும் துணையாய் வருகின்றார். நிலம் அதிர்ந்திட அலைகள் எழுந்திட அவர் கரம் கொண்டு தாங்குவார். நிலம் அதிர்ந்திட அலைகள் எழுந்திட அவர் கரம் கொண்டு தாங்குவார். யாக்கோபின் கடவுளவர், சேனைகளின் ஆண்டவரே நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் கடவுளவர், சேனைகளின் ஆண்டவரே நம்மோடு இருக்கின்றார். உலகின் கடையெல்லையில் போரை தடுக்கின்றவர், நம்மை அரவணைத்து அமைதி தருகின்றார். அடைக்கலமும் ஆற்றலுமாய் கடவுள் இருக்கின்றார். ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன் ஜெர்மானிய இயற்பியல் விஞ்ஞானி. அவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரூமன் காலத்தில் அணுகுண்டை தயாரித்தார். அதை வைத்து ஹிரோஷிமா, நாகசாகி அநியாயமாக அழிக்கப்பட்டன. தேவையே இல்லாத தாக்குதல்கள் அவை. வழி வழியாய் நினைவுகூரும் வரலாற்று அழிவுகள் அவை. அதிர்ந்து போனார் ஐன்ஸ்டைன். இறக்கும் முன்பு அவரிடம் கேட்டார்கள் நிருபர்கள், வாழ்நாள் விஞ்ஞான சாதனையாளர் நீங்கள், ஒருவேளை மறுபடியும் பிறக்க நேர்ந்தால் ஒரு விஞ்ஞானியாகத்தானே பிறக்க விரும்புகிறீர்கள்? உடனே வந்த அவரது தெளிவான பதில் இது: இல்லை இல்லை, ஒருவேளை மறுபடியும் நான் பிறக்க நேர்ந்தால் ஒரு விஞ்ஞானியாக அல்ல, ஒரு பிளம்பராக, குழாய்களை சரி செய்து இணைப்பவராக பிறக்க விரும்புகிறேன். அணு சக்தியை உலகத்திற்கு காட்டியது என்னவோ நான் தான். ஆனால் அந்த அதீத சக்தியின் சாவி இப்போது என்னிடம் இல்லை. அது ஆட்சியாளர்களின் கைக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி இருக்கிறது. காலம் போன கடைசியிலே இப்படி புலம்பிக் கொண்டிருந்தார் ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டைன். இந்த கண்டுபிடிப்பால் எனது மனம் வெகுவாகவே துன்புற்றுள்ளது. இந்த பூமியில் நான் ஒரு துன்புற்ற மனிதனாகவே சாகிறேன். அணுவை துளைத்து அண்டங்களை அழிக்க நினைக்கும் மனிதா, புத்தம் புதிய தூசி ஒன்றை உன்னால் படைத்து காட்ட முடியுமா? ஒரு நாட்டை வல்லரசாக்குவது அணு ஆயுத குவிப்பு அல்ல, மாறாக அன்பு அனுசரணை குவிப்பு. திருநகரின் நடுவில்
கடவுள் இருக்கின்றார். துன்பம் வரும் வேளையிலும் துணையாய் வருகின்றார். நிலம் அதிர்ந்திட அலைகள் எழுந்திட அவர் கரம் கொண்டு தாங்குவார். நிலம் அதிர்ந்திட அலைகள் எழுந்திட அவர் கரம் கொண்டு தாங்குவார். விவிலிய தேடல்கள் உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கிறவங்க வல்லவர்களா இருக்கிறது இல்ல, வல்லவர்களா இருக்கிறவங்க நல்லவர்களா இருக்கிறதே இல்லை. நல்லவர்களாகவும் இருந்து அவர்கள் வல்லவர்களாகவும் இருந்தா அவங்களால ஆயிரம் அற்புதங்களை செய்ய முடியும். வல்லவர்களாக இருந்து அவங்க நல்லவங்களாகவும் இருந்தா அற்புதங்கள் பல செய்ய முடியும். ஆனா இந்த உலகத்துல வல்லவர்களா இருக்கிறவங்க நல்ல மனசோட பிறருக்கு உதவணும், பிறரை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தானும் தன்னுடைய குடும்பமும் வளரணும் அப்படின்னா தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி கொள்றாங்க. நல்லவங்களா இருக்கிறவங்களோ வல்லவர்களா இருக்க மறந்து போயிடுறாங்க. நல்லவங்களா மட்டும் இருந்தா போதும் அப்படின்ற நினைப்புல அவங்க தங்களுடைய வல்லமையை, திறமைகளை வளர்த்து கொள்வதே இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடலானது ஆண்டவர் எப்படி வல்லவராக இருக்கிறார், அதே சமயத்திலே அந்த வல்லவர் எப்படி நல்லவராய் இருக்கிறார் என்று நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. திருப்பாடல் 98:1 நமக்கு இப்படி சொல்லுகிறது, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்திருக்கிறார். எதற்காக புதிய பாடல் பாட வேண்டும்? அப்படி என்ன வியத்தகு செயல்களை செய்தார் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார், அவரது வலக்கை வெற்றியை கொணர்ந்தது. அவரது வலக்கை வெற்றியை கொணர்ந்தது. அவரது புனித மிகு புயம் அவருக்கு மீட்பு தந்தது என்று சொல்லுகிறார். ஆக வலக்கரம் என்பது வல்லமையை குறிக்கிறது. அந்த வல்லமை வெற்றியை தருகிற வல்லமை. ஆனால் அதே சமயத்திலே அந்த வல்லமை கெட்ட வழியிலே வரவில்லை, புனித மிகு புயத்தால் வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் நமக்கு தருகிற முதல் செய்தி இதுதான். நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களாக ஒழுக வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே நாம் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும். வல்லவர்களாக இருந்தால் நாம் நல்லவர்களாகவும் இருக்கிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் என்று திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. இந்த திருப்பாடலினுடைய 2வது 3வது வசனங்கள் நம்மை இன்னொரு பகுதிக்கு, இன்னொரு முக்கியத்துவத்தை நமக்கு
மிக தெளிவாக சொல்லுகிறது. நீதி வேண்டும் இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்திற்கு நியாயம் வேண்டும். நீதி இருக்கிற இடத்திலே பல சமயங்களிலே உண்மை இருப்பது இல்லை. நீதி இருக்கிற இடத்திலே எப்போதும் பேர் அன்பு இருப்பதில்லை. நீதி அன்புக்கு எதிராய் இருக்கிறது. எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு நீதி இல்லாமல் போகிறது. இன்றைய திருப்பாடலினுடைய, அதாவது திருப்பாடல் 98 2வது 3வது வசனங்கள் ஆண்டவர் நீதியை கொணர்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் பேரன்பையும் உண்மையையும் அவர் நினைவு கூறுகிறார் என்று சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நீதி நிச்சயமாக வேண்டும். அந்த நீதியை நிலைநாட்டப்படுகிற போது அங்கு உண்மையும் அங்கு பேரன்பும் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் நம்மை அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பார்ப்போமே, எங்கு நீதி நிலைநாட்டப்பட்டதோ அங்கு அன்புக்கு எதிராய் நிறைய செயல்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் நீதி நிலைநாட்டப்படுகிற போது பேரன்பும், எங்கெல்லாம் அன்பும் உண்மையும் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீதியும் இருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் அன்பை விதைப்போம், நீதிக்காக போராடுவோம், உண்மைக்காக வாழ்ந்து காட்டுவோம். பிறந்திருக்கிற இந்த புதிய வருடம் நமக்கு நீதியை தரட்டும், நேர்மையை தரட்டும். நேர்மையையும் நீதியையும் கொண்ட நல்ல தலைவர்களை நமக்கு இந்த உலகம் தரட்டும். இந்த இடத்திலே நாம் ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார். குறிப்பாக இந்த வருடம் முழுவதும் வியத்தகு செயல்கள் பலவற்றை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். இந்த நம்பிக்கையோடு புதிதாய் பிறந்திருக்கிற இந்த வருடத்திலே முதலடி எடுத்து வைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். ஆமென். அன்பிற்குரிய ஆண்டவரே, புதிதாய் எங்களுக்கு 2026வது ஆண்டை தந்திருக்கிறீர. இதோ இந்த 2ஆம் நாளிலே நாங்கள் உம்மை துதித்தவாறு, திருப்பாடலை தியானித்தவாறு இந்த நாளை துவங்கி இருக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும். வியத்தகு காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து காட்டுவீராக. வல்லவர்களாய் நல்லவர்களாய் வாழவும், நீதியை நிலைநாட்டுகிற, உண்மைக்காக போராடுகிற, பேரன்பை நிலைநாட்டுகிற கிறிஸ்துவ மக்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு வருடம் முழுவதும் ஆசிரை தருவதாக. எங்களை விட்டு ஒருபோதும் நீர் பிரிந்து சென்று விடாதையும். எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய சிறுகளுக்கு அடியிலே எங்களை பொதிந்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செய்திகள். திரு அவையின் உலகளாவிய தன்மையில் வேரூன்றியுள்ள இதன் வரலாறு பல்வேறு பின்னணிகளை கொண்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஒற்றுமையை நிலைநாட்ட பங்களிக்கும் அருள் பணியாளர்களின் ஒரு தொடர்ச்சியான பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 27 திங்களன்று வத்திக்கான் தூதரக கல்வி நிறுவனத்தின் 325வது ஆண்டு நிறைவையொட்டி அந்நிறுவனத்திற்கு வருகை தந்தபோது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். சட்டம், அரசியல் மற்றும் பன்னாட்டு மொழிகள் சார்ந்த பாடத்திட்டங்களில் கொண்டுவரப்பட்ட கல்விசார் மாற்றங்களை விட ஒரு குருவின் உள்ளத்தில் ஏற்படும் தொடர்ச்சியான மனமாற்றமே மேலானது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, பணிவு, கனிவு, பிறருக்கு செவிமடுத்தல் மற்றும் சகோதரத்துவத்தோடு பழகுதல் போன்ற நற்பண்புகள் ஒரு குருவின் பணியில் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தினார். மேலும் நிறுவனத்தின் வரலாற்றில் தடம் பதித்த புனிதர்களை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை தூதரக குருக்களை அமைதியின் தூதுவர்கள் என்று அழைத்ததுடன் நல்லிணக்கத்திற்காக வாய்ப்புகள் குறையும் போதும் கிறிஸ்துவின் அமைதியை உலகிற்கு எடுத்து சொல்வதே அவர்களின் கடமை என்றும், இறை அருள் மனித வரலாற்றை சென்றடைய அவர்கள் ஒரு பாலமாகவும் ஊடகமாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்தினார். கிறிஸ்துவின் அமைதி ஆயுதங்களற்றது என்றும் வன்முறையை அன்பால் வெல்ல வேண்டும் என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஏப்ரல் 27 திங்களன்று கேண்டர்பரி உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் சாரா முல்லாலி அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார்.
கிறிஸ்தவர்களிடையே நிலவும் பிரிவினைகள் நற்செய்தி பணிக்கு தடையாக இருப்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை ஒற்றுமையை வளர்க்கவும் தடைகளை அகற்றவும் ஒன்றிணைந்து செயல்பட அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் இந்த சந்திப்பின் போது கத்தோலிக்க ஆங்கிலிக்கன் திரு அவைகளின் உறவில் மைல்கல்லாக அமைந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் மற்றும் மைக்கேல் ராம்சே ஆகியோரின் வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பை திருத்தந்தை எடுத்து காட்டினார். அதனைத் தொடர்ந்து கத்தோலிக்க ஆங்கிலிக்கன் திரு அவைகளுக்கு இடையிலான இறையியல் முன்னேற்றங்களையும் நிலவும் சவால்களையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை இந்த இடர்பாடுகள் எதுவுமே கிறிஸ்துவை பற்றி உலகிற்கு எடுத்துச் சொல்லும் பொதுவான நற்செய்தி பணிக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். இறுதியாக தூய ஆவியாரின் வழிநடத்துதலோடு உரையாடல், நட்பு மற்றும் ஒற்றுமையை வளர்க்குமாறு அவர்களை ஊக்கப்படுத்தினார். ஏப்ரல் 27 திங்களன்று ரோமில் உள்ள அகஸ்டினோ ஜெமெல்லி பல்நோக்கு மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் இதய மையத்திற்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அடிக்கல் நாட்டி ஆசி வழங்கினார். அந்நிகழ்வின் போது மருத்துவமனையின் வளர்ச்சி என்பது வெறும் நவீன வசதிகளுடன் மட்டும் நின்றுவிடாமல் உயர்தரமான மருத்துவ திறன் மற்றும் கிறிஸ்துவ விழுமியங்களின் அடிப்படை ஆகிய இரண்டையும் ஒருங்கே கொண்டு அமைய வேண்டும் என்று அங்கிருந்த மருத்துவர்களையும் நிர்வாகிகளையும் திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். மேலும் புதிய இதய சிகிச்சை மையத்தின் பெயரான கோர் என்பது நவீன மருத்துவ தொழில்நுட்பத்தை குறிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த மருத்துவமனை சார்ந்திருக்கும் திரு இருதயத்தின் கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் பறைசாற்றுகிறது என்று திருத்தந்தை எடுத்துக்காட்டினார். பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட காலத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை அப்பல்கலைக்கழகத்திற்கு திரு இருதயம் என பெயரிடுவது வெறும் பக்தி சார்ந்ததாக தெரியும் என்ற கவலைக்கு மத்தியிலும் அருளாளர் அர்மிடா பரெல்லி அந்த பெயரையே சூட்ட உறுதியாக இருந்ததையும் சுட்டிக்காட்டினார். திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதிய இயேசுவின் திரு இருதயம் குறித்த அவர் நம்மை அன்பு கூர்ந்தார் என்னும் திருமடலோடு இந்த பாரம்பரியத்தை ஒப்பிட்டு பேசிய திருத்தந்தை இதயமே மனிதனின் மையம் என்ற அந்த ஆவணத்தின் போதனையே கத்தோலிக்க மருத்துவ பணிக்கான வழிகாட்டும் கொள்கை என்று குறிப்பிட்டார். ஜெமெல்லி மருத்துவமனை விரிவடையும் அதே வேளையில் அதன் தனித்துவத்தை பேண வேண்டும் என்று ஊக்குவித்த திருத்தந்தை மருத்துவமனை எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு அங்கு பணிபுரிபவர்களின் மனிதநேய பண்பும் கிறிஸ்துவ உருவாக்கமும் வளர்க்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறை அழித்தலுக்கான உலக ஜெப நாளை ஒட்டி என்னை பின்பற்றி வாருங்கள் என்ற கிறிஸ்துவின் அழைப்பிற்கு மற்றவர்கள் செவிசாய்க்க உதவுமாறு ஷிஜியாஸ்வாங் பெய்ஜிங் மறைமாவட்ட குருத்துவ கல்லூரி அழைப்பு விடுத்துள்ளது. இறை அழைத்தலை வளர்த்தெடுப்பதில் அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது. சீனா முழுவதும் குருத்துவ மற்றும் துறவர அழைப்புகளை ஊக்குவிக்க கடந்த ஏப்ரல் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக பெய்ஜிங்கில் உள்ள பங்குதளங்களில் இறைவார்த்தை ஆண்டை முன்னிட்டு விவிலியம் சார்ந்த பயிற்சி கையேடுகள் மற்றும் பொருட்கள் நம்பிக்கையாளர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. நிங்போ மறைமாவட்டத்தில் 4 புதிய அருள் பணியாளர்களை திருநிலைப்படுத்திய அம்மறைமாவட்டத்தின் ஆயர் பிரான்சிஸ் சேவியர் ஜின் யாங்கே அவர்கள் இறை அழைத்தலை உறுதிப்படுத்த ஜெபமும் தெளிவான பகுத்தறிதலும் அவசியம் என்று வலியுறுத்தினார். மேலும் இறைவனுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க துணியும் இளைஞர்கள் தாராள மனப்பான்மையுடன் முன்வர வேண்டும் என்றும் நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஜியூஜாங் மற்றும் ஷான்சி பகுதிகளில் உள்ள குருத்துவ கல்லூரி மாணவர்கள் ஜெபம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வுகள் மூலம் இறை அழைத்தல் குறித்த புரிதலை விசுவாசிகளிடையே ஏற்படுத்தினர். குருத்துவ கல்லூரி மாணவர்களும் பயிற்சியாளர்களும் பல்வேறு பங்கு தளங்களை சந்தித்து இறை அழைத்தல்களை வளர்ப்பதில் குடும்பங்களின் பங்கை வலியுறுத்தியதோடு திரு அவை பணிகளுக்கு ஆதரவு நல்குமாறு விசுவாசிகளை கேட்டுக்கொண்டனர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.